கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்து சென்னை வந்திருக்கோம். இங்கே வந்து 2 சர்ச் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சாந்தோமில் இருக்கிற ஒரு சர்ச்சு, ரெண்டாவது வந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்ற ஒரு சர்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சாந்தோமில் சர்ச்சை வந்து பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள சாந்தோம் பேராலயம். இது வந்து சாந்தோம் பேராலயம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சாந்தோம் சுத்தீட்ரல் பாசிலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. புனித தோமையாரின், அதாவது செயின்ட் தாமஸ் இருக்கார்ல, அவருடைய பேராலயம் வந்து இந்த சாந்தோம் பகுதி வந்து அழைக்கப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச்சை ஒட்டி அமைஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சுருக்காங்க. நல்லா பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை ஒட்டி ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உடன் கேர்விங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குழந்தையாக வந்து அவதரித்த அந்த கதையை சொல்கிற விதமாக வந்து அதை விளக்குற விதமாக வந்து அந்த உடன் கேர்விங்ஸ் எல்லாமே வந்து இந்த பசுமாடு அந்த ஸ்டோரி தெரியும் பார்த்தீங்களா, அதை வந்து மையப்படுத்துகிற மாதிரி வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அப்படி வந்து இங்கே வந்தோம் அப்படின்னா அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து அந்த ஃபுல் வியூ வந்து ஒரு முறை பார்க்கலாம். இது வந்து இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா, ஏன் உலகத்திலே வந்து இது வந்து ஒரு முக்கியமான சர்ச்சுன்னே சொல்லலாம். அதை வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், மேரி அம்மா இருக்காங்க. இவங்களை பார்த்துட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சர்ச்சுக்குள்ளே போகலாம். வாங்க. சர்ச்சுக்குள்ளே போனோம் அப்படின்னா ரொம்ப ஹைட்டான ஒரு சீட், இங்கே பார்த்தாலே தெரியும், நல்லாவே வந்து தெரியுது பார்க்குறதுக்கு. அந்த ரோமன் ஆர்கிடெக்சர் வந்து நம்மளுக்கு பார்க்க தெரியுது. ஏன்னா அந்த காலத்துலேயே வந்து இது வந்து யோசிச்சு பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்கள் பழமையான சர்ச்சு இது வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் வந்து இங்கே இருக்கிற அந்த செயின்ட் தாமஸ், அந்த புனித தோமையார் இருக்கிற பார்த்தீங்களா, அவர் வந்து அவருடைய கல்லறை வந்து கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக வந்து இங்கே இருக்குது. அதோடைய ஸ்டோரி ஃபுல்லாகவே நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து இது எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துருங்க. சர்ச்சில் வந்து நம்ம அந்த ப்ரேயர் பண்ணுற இடத்துக்கு 2 சைட்லையும் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றதுனால கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு போகிறதாகவும் இருக்காங்க. ஸோ கூட்டமாகவே இருந்துச்சு. 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி எல்லாமே வந்து பெயிண்டிங் பண்ணி சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க. நட்சத்திரங்கள் எல்லாமே தொங்க விட்டுருக்காங்க, தோரணங்கள் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ செலிப்ரேஷன்றதுனால எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் வந்து இந்த புனித தோமையார். இவர் ரத்தம் சிந்தின அந்த ஒரு ஸ்டோரி எல்லாமே வந்து இருக்குது. அது நான் வந்து இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகும்போது அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மேரி அம்மா இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வருடமாக வந்து இந்த உடன் கேர்விங்ஸோடு இங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து போர்ச்சுகல்லேருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டும் சில பேர் சொல்கிறாங்க. நம்ம அப்படியே வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா செயின்ட் தாமஸ் அவருடைய அந்த புனித பேராலயம் கீழே இருக்குது. அந்த கல்லறை வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சோட பேக் சைடில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசியம் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மியூசியத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த படிவம் பொருட்கள், அந்த காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அதாவது 16ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த சாந்தோம் ஏரியா வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து கடலை ஒட்டியே தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து அந்த கதைகளை சொல்கிற அந்த சிலைகள் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு மியூசியம் மாதிரியே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா ஒரு இந்தியாவிலேயே வந்து மிக மிக முக்கியமான ஒரு இடம். எப்படின்னா இயேசுவுடைய அந்த 12 சீடர்களில் வந்து செயின்ட் தாமஸ் அப்படின்றவர் அவர் ஒருத்தர். ஸோ அவருடைய கல்லறை வந்து இங்கே இருக்குது. உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 சீடர்களுக்கு மட்டும்தான் கல்லறை இருக்குது.
ஸோ அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரோமில் உள்ள புனித ராயப்பர் பேராலயம் ஒன்று, ஸ்பெயினில் இருக்கிற புனித யாகப்பர் பேராலயம்னு சொல்லிட்டு ஒன்று, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிற்கிற இந்த பேராலயம் சாந்தோம் பேராலயம். ஸோ இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிக மிக முக்கியமானது. சீடர்களுக்கு வந்து 3 சீடர்களுக்கு மட்டும் தான் கல்லறை இருக்குது. அதில் வந்து இது வந்து ஒன்று. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற எல்லா பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு இந்த சாந்தோம் பகுதியை சுற்றி இருக்கிற அந்த இதெல்லாம் இது பண்ணி கலெக்ட் பண்ணி இது பண்ணது தான். ஸோ அது போக வந்து நிறையா வந்து இங்கே பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ். நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கல் சிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று தான் அது. அந்த காலத்தில் வந்து இந்த சர்ச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோடைய புகைப்படமும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி அந்த 3 சர்ச் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ஃபோட்டோவில் காமிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் போகலாம் வாங்க. செயின்ட் தாமஸ் மவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஸோ அடையாரில் அப்படியே நின்று பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரிவரில் ஃபுல்லாக தண்ணி போகுது. ஸோ நம்ம அப்படியே இதை வந்து பார்த்து ரசிச்சுட்டு நம்ம போகலாம் வாங்க. சாந்தோம்லேருந்து கிண்டி வெளியே போனோம் அப்படின்னா நம்ம இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் போகலாம். இது வந்து ஒரு நேஷனல் ஷ்ரைன் போட்டிருக்காங்க. இதோட என்ட்ரன்ஸ் இதுதான். இது வந்து ஒரு மலைப்பாதை மாதிரி நம்ம வந்து பைக்லேயே கூட போக முடியும். ஸ்டெப்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்குது. நீங்கள் படி வழியாக கூட நீங்கள் ஏறி போகலாம். கிண்ட வழியாகவும் நீங்கள் போகலாம். இல்லை நீங்கள் வந்து கார் கூட மேலே வந்து ஏற்றலாம். ஸோ வந்து படிகள்லாம் இருக்கும். இந்த பக்கம் வந்து ரோடு இருக்குது. நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றதுனால அந்த சின்ன சின்ன அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த குழந்தை அவதரித்த அந்த நிகழ்வை சொல்கிற அந்த சிலைகள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம அங்கே வந்து சாந்தோமில் சர்ச்சுக்குள்ளே பார்த்தா அதே மாதிரி தான் இங்கே வந்து வெளியில் வச்சுருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் சாண்டா கிளாஸ், இயேசுநாதர், அந்த மிருகங்கள் எல்லாமே வந்து வரிசையாக சிலைகள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே இதை வந்து இங்கேருந்து பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து போகலாம். அந்த அளவு பெரிய சர்ச் இல்லை. நம்ம சாந்தம் கம்பேர் பண்ணும்போது இந்த சர்ச் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சர்ச் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயேசுநாதர், அதாவது இயேசுடைய தூதர் வந்து புனித தோமையார் செயின்ட் தாமஸ் இருக்கார். அவர் வந்து மறைந்த இடம்னு சொல்கிறாங்க. இந்த குன்றோட உச்சியில் வந்து மாதா கோயிலில் வந்து ரத்தம் சிந்தும் சிலுவை ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சிலுவையில் வந்து ஒரு குறிப்பிட்ட தினத்தில், அதாவது டிசம்பர் 18ஆம் நாளில் வந்து ரத்தம் கசியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அது வந்து கசியறதில்ல. இப்போ நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்து போகிறோம். அப்போது இந்த சர்ச்சோட இந்த பேக் சைடில் அந்த ஒரு பெரிய பீடம் இருக்கும். அந்த பெரிய பீடத்துக்கு பின்னாடி தான் வந்து இப்போவும் அந்த சிலுவை இருக்குது. நான் வந்து அங்கே போய் பார்த்தேன். பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வந்து வெளியே வரலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும். இந்த ஒரு சர்ச்சோட எதுவே இந்த பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே இந்த சர்ச்சை பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா நிறையா மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியுது. இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றதுனால எல்லோரும் வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ நார்மல் டேஸில் வந்து சண்டேஸ் வந்து கூட்டமாக இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. அப்படின்னு நம்ம இங்கே இந்த மெழுகுவர்த்தி ஏற்றுறதையும் பார்த்துட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே மெழுகுவர்த்தி ஏற்றலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இங்கே வந்து மாதாவுடைய வண்ண ஓவியம் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இயேசுபிரானின் 12 சீடர்களில் ஒருத்தரான புனித லூக்காவினால் வந்து வரைஞ்சு அதை வந்து பார்த்திங்கன்னா புனித தோமையார், அதாவது செயின்ட் தாமஸ் இருக்கார், அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பெயிண்டிங், அந்த ஒரு கலர் பெயிண்டிங் வந்து இந்த செயின்ட் தாமஸ் மவுண்டில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த ஒரு ரத்தம் சிந்தும் சிலுவை, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்து அந்த போனீங்கன்னா இந்த பீடத்தோட பேக் சைடில் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் வந்து அதை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஏர்போர்ட் பக்கமாகவே அமைஞ்சிருக்கும். இங்கே வந்து வியூ பாயிண்ட் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வியூ பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கொடிமரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொடிமரத்து பக்கத்தில் அந்த படி இருக்கும். அந்த படி வழியை இறங்கி போனீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். கொடிமரத்து பக்கத்தில் இருக்கிற இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து வந்து நம்ம பார்த்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே அந்த ஒரு மியூசியம் இருக்குது, இது கீழே வந்து ஒரு மியூசியம் இருக்குது, அந்த மியூசியம் வந்து பார்க்க போகலாம். நம்ம அங்கேயும் வந்து அதாவது சாந்தோமலே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு மியூசியம் பார்த்தோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. ஸோ 2 டைம் வந்து ஒரே மாதிரியான இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே தான் இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அந்த பெயிண்டிங்ஸு ப்ளஸ் வந்து அந்த கைப்பட எழுதுனது, அவர் இந்த எப்படி வந்து இறந்தார், அது அவருடைய சீடர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து ஈட்டியெல்லாம் வந்து குத்தி வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அதை விளக்குற விதமாக வந்து இங்கே வந்து சில உருவங்கள் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே வந்து இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறமா வந்து அவங்க கல்லறை அமைத்த விதம் எல்லாமே வந்து இங்கே அவங்களுக்காண்டி என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து ஒரு விஷுவலாக வந்து இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இயேசுடைய இந்த 12 அப்போஸ்தலர்கள்னு சொல்லுவாங்க, சீடர்கள், அவங்கள வந்து
ஒரு பெயிண்டிங் மாதிரி வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம வந்து வரலாற்றுக்கு முன்னாடியே வந்து அப்படி போயிட்டு ஏதோ ஒரு கதையை வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி வந்து இதெல்லாம் தெரியும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மியூசியம் வந்து நீங்கள் மறக்காமல் போயிட்டு வாங்க. நிறைய பேர் இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த மியூசியம் வந்து கீழே ஸ்டெப்ஸ் வழியாக போனீங்கன்னா இந்த மியூசியம் வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இது சிலை தான். அது பார்க்குறதுக்கு வந்து அப்படி தத்ரூபமாக வந்து இங்கே படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் தாமஸ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பல இந்த மாதிரி வந்து தேவாலயங்கள் வந்து அமைச்சிருக்காரு. அதோடைய சில சாம்பிள்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை முன்னாடி வந்து போர்ட்லேயே வந்து போட்டிருப்பாங்க. எந்தெந்த ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதோடைய அந்த சாம்பிள்ஸ் மாதிரி வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து அவர் கேரளாவில் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் தாமஸ் முன்னுடைய அந்த உருவம் 3D வியூவில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். செயின்ட் தாமஸ் முன்பு எப்படி வந்து மேலே மலை மேலே இருக்குன்றதையும் சுற்றி உள்ள வீடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டும் அதோடய விஷுவலைசேஷன் வந்து இங்கே இருக்கும். நம்ம வந்து இதை பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு நம்ம இந்த மியூசியம் ஃபுல்லாக பார்த்தோம்னா நிறையா பெயிண்டிங்ஸ் இருக்கும். எக்கச்சக்கமான பெயிண்டிங்ஸ் வந்து அப்படியே தத்ரூபமாக வந்து அந்த ஸ்டோரியை சொல்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள். எல்லாமே வந்து செயின்ட் தாமஸ் அவர்களை வந்து மையப்படுத்தி அவர் எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார், இந்தியாவுக்கு வந்தார், ஸோ எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சர்ச்சை பற்றியும் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய வந்து பழங்கால பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், நல்லாவே இருக்கும். நம்மளாம் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அதை பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து நிறையா வந்து ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அடங்கியிருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து அது ஒரு இதாக தான் பார்க்குறோம். ஆனால் இது எல்லாமே வந்து நல்லாவே பாதுகாத்து வச்சுருந்து வராங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ். அகைன் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எல்லாருக்கும். நல்லாவே இருக்குது. நம்ம சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. நம்ம லாஸ்ட்டாக வந்து இங்கேருந்து இதுக்கு பின்னாடி தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. மழை பெய்யுது அப்படின்றதுனால நான் வந்து அங்கே போகல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேளாங்கண்ணி போகலாம். வேளாங்கண்ணியில் போயிட்டு நம்ம அந்த சர்ச்சை வந்து போய் பார்க்கலாம். ஓகே, பாய்.